ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எமினன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஜூன் 2025 எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஆன்சர் ஷீட் காப்பீஸை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிஐ மூலமாக அப்ளை பண்ணால் எப்படி பண்ணுறது, அப்படி இல்லை இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேருந்து பண்ணால் எப்படி பண்ணுறது, அதுக்கான ஃபார்மேட் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் காப்பீஸ் அப்ளை பண்ணணும் அப்படி எக்ஸாம் ஆன்சர் ஷீட் காப்பீஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிஐ கவர்மெண்ட் போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். 2 மெத்தடில் நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எது வந்து பெட்டர், ஸோ நீங்கள் ஆன்சர் காப்பி அப்ளை பண்ணுமா வேண்டாமா எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆன்சர் காப்பி அப்ளை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதாவது டிசம்பரில் நீங்கள் எழுத போகிறீங்க அல்லது ஜூன் 26 நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் ஷீட் காப்பி நீங்கள் வாங்கி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்ஸ்டியூட்டில் சஜஸ்டட் ஆன்சர் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தோடனே சஜஸ்டட் ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த சஜஸ்டட் ஆன்சர்ஸோட அதில் கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸோட நீங்கள் எழுதியிருக்கிற அந்த ஆன்சர் காப்பியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி அவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் காப்பி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான 2 மெத்தட்ஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் சைட்லேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் டேபுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அதாவது ஹோம் பேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எக்ஸாமினேஷன் டேப் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் ஃபார் அப்டெய்னிங் சர்டிஃபைடு ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு காட்டும். டேர்ம் நேம் அப்படின்னு சொல்லி ஜூன் 2025 அப்படின்னு சொல்லி வரும். அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒன்லி ஒன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி ஃபில்ட் அப் கிவிங் த சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஆல்டர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பை த சேம் கேண்டிடேட் ஆர் நாட் சப்போர்ட்டட் லைபிள் டு பி ரிஜெக்டட். அதாவது நீங்கள் இப்போ ஒரு 2 பேப்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் 2 பேப்பர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. எந்தெந்த பேப்பருக்கு உங்களுக்கு ஆன்சர் காப்பி வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரே டைமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2-3 தடவை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து பண்ணுறது ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்டர் அண்ட் ஃபைனல் 2 பேருக்குமே லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 1 செப்டம்பர் 2025 அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு கேட்கும். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து கிளிக் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ரோல் நம்பர், உங்களோட நேமு, அப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் இன்டரா ஃபைனல் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கோங்க எவ்வளவு ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஆன்சர் காப்பி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்டர் அண்ட் ஃபைனல் 2க்குமே ஒரு பேப்பருக்கு 500 இன்க்ளூடிங் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேப்பர் கேட்குறீங்களோ 500 இன்ட்டு அந்த நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் போட்டுக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு அவ்வளோ பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளிக் ஹியர் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன பேப்பர்லாம் அப்பியர் ஆகியிருக்கீங்க இந்த எக்ஸாமில், அதாவது ஜூன் 25 என்னென்ன பேப்பர்லாம் நீங்கள் அப்பியர் ஆகியிருந்திருக்கீங்களோ அந்த பேப்பரோட லிஸ்ட் வந்து காட்டும். ஸோ அந்த பேப்பரோட கோடுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிக் பாக்ஸ் வரும். அந்த டிக் பாக்ஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன பேப்பர்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறமா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டும். ஸோ 3 பேப்பர் இங்கே செலக்ட் ஆகிருக்கிறதுனால 1500 காட்டுது. 500 × 3 வந்து 1500. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பேனோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போகும், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சர்டிஃபைட் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அகடமிக் கைடன்ஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில குரூப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிஐ காப்பீஸை வாங்கி சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால கைடன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இஃப் அன் எக்ஸாமினி ஆல்சோ அப்ளைஸ் ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ், ரீவெரிஃபிகேஷனும் சேர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த பேப்பரை கையில் கொடுப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இன்னும் உங்களுக்கு லேட் ஆகும். ரீவெரிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதோடு சேர்த்து இந்த ஆன்சர் காப்பியை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஆன்சர் காப்பியை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீவெரிஃபிகேஷன் ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், அக்டோபர் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் காப்பியை வந்து கொடுப்பாங்க. ஸோ ரீவெரிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்சர் காப்பி உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். அந்த ரிசல்ட் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதே மாதிரி கடைசியில் பேமெண்ட் வரும்போது இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி, அதாவது டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து டெபிட் ஆகிடும். ஆனால் இங்கே பேமெண்ட் வந்து போகாமல் எரர் அப்படின்னு சொல்லி காட்டும். உங்கள் அமௌண்ட் வந்து பேங்க்லேருந்து குறைஞ்சிருச்சு, டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால்
நீங்க திரும்பவும் பேமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் ரெக்வெஸ்டட் டு வெயிட் ஃபார் தேர் அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் அப் டு 2 ஒர்க்கிங் டேஸ். ஏன்னா பேமெண்ட் கேட்வேல தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது இது எதுவும் இஷ்யூ ஆகாது. உங்களுக்கு ஒரு வேளை போகலைன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், திரும்ப பே பண்ணாதீங்க அப்படிங்கிறத பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பட் அந்த மாதிரிலாம் தேவை இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும். எரர் காமிச்சாலும் பேமெண்ட் அவங்களுக்கு போயிடும். ஸோ இது இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது. ₹500 ஆகும் ஒரு பேப்பருக்கு. ஸோ இந்த ஆன்சர் காப்பி உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்து போஸ்ட்டில் தான் இது வரைக்கும் அனுப்பிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் ஒரு 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இமெயிலில் அனுப்புகிறாங்க. ஸோ அது எப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் வந்துடும். ஒரு வேளை இமெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லை போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஐ வெப்சைட்லேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். rtionline.gov.in இதான் வந்து வெப்சைட். ஸோ இங்கே வந்து நீங்கள் சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி டாப்பில் அந்த டேப் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கைட்லைன்ஸ் வந்து காட்டும். இந்த கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஐ ஹேவ் ரெட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த அபவ் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து கேட்கும். ஸோ இங்கே வந்து உங்களோட இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ மொபைலுக்கு வராது, இமெயிலுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. செலக்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வருதா. இங்கே வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டியூட் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு கீழே வரும். ஸோ அப்போ வந்து எம்சிஏ செலக்ட் பண்ணிக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்தது பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, நேமு, ஜெண்டர், அட்ரஸ், பின்கோடு, கண்ட்ரி, ஸ்டேட்டு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் ரூரல் அர்பனா, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், லிட்ரேட் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர். அப்புறமா ரெக்வஸ்ட் டீட்டெயில்ஸ், சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியன், அப்ளிகண்ட் பிலோ பாவர்ட்டி லைன் நோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வந்து கேட்கும், டெக்ஸ்ட் ஃபார் ஆர்டிஐ ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன். நீங்கள் இந்த இடத்துல வந்து ரெக்வஸ்ட் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்மேட் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோலேயே நான் வந்து காட்டுறேன், அது என்னன்னு சொல்லி பாருங்கள். 2ன்னு போட்டு செக்ரட்டரி ஆஃப் எக்ஸாம்ஸ் இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ் போட்டுக்கோங்க. ரெக்வஸ்ட் அப்படின்னு போட்டு ரெக்வஸ்ட் டு சென்ட் த ஃபோட்டோ காப்பி ஆஃப் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஆஃப் சிஎம்ஏ எக்ஸாம் ஹெல்ட் இன் June 2025. ஸோ டியர் சார் மேடம், ஐ ஹாவ் அப்பியர்ட் ஃபார் சிஎம்ஏ இன்டர் ஆர் ஃபைனல் எக்ஸாமினேஷன். நீங்கள் எதுவோ இன்டரோ அல்லது ஃபைனலோ ஏதாவது நீங்கள் மாற்றிக்கோங்க. கண்டக்டட் பை ICMA வித் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ். நீங்கள் என்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்து அந்த எக்ஸாமில் அப்பியர் ஆனீங்களோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்டரா ஃபைனலாக அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டக்டட் இன் June 2025. ஸோ அதுக்கு கீழே என்னென்ன பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு கெட் மை எக்ஸாமினேஷன் ஃபோட்டோ காப்பி ஃபார் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேப்பருக்கு பக்கத்துலேயே அந்த பேப்பரோட நேமையும் போட்டுருங்க. பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸ், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், அதே மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங், அந்த மாதிரி இந்த பேப்பரோட நேமையும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கடைசியில் ஒரு டிக்ளரேஷனும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ அண்டர்டேக் தட் ஐ ஆம் த சேம் கேண்டிடேட் ஹூ அப்பியர்ட் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம் எழுதினதும் நான் தான், இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் சொல்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஐ hereby declare and affirm that the details mentioned above are related to me only are true to the best of my knowledge and belief. ஸோ மேலே சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஒரு டிக்ளரேஷன் மாதிரி. தி இன்ஃபர்மேஷன் மே பி கைண்ட்லி ப்ரொவைடட் அட் த கிவன் அட்ரஸ். நீங்கள் வந்து அட்ரஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எங்கே நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து இந்த காப்பீஸை சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ப்ளீஸ் ப்ரொவைட் த ரெக்வஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் as soon as possible அப்படின்னு போட்டு உங்கள் நேமை வந்து போட்டுருங்க. இந்த மெசேஜில் நீங்கள் போட வேண்டியது இவ்வளோ தான். இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டேரெக்டாக நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட அங்கே பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல மாற்ற வேண்டிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி கோடை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் கேட்கும். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ₹10 தான் இங்கே வந்து காட்டும். ஸோ அந்த ₹10 மட்டும் நீங்கள் ஏதாவது பேமெண்ட் கேட்வேல நீங்கள் பே பண்ணிடணும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி மேலே காட்டுது இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நானும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டிஐயில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இவ்வளோ தான். பட் இதை தவிர இன்னும் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது நமக்கு. ஸோ ஜென்ரலாக ஆர்டிஐலேருந்து அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா உங்களுக்கு பிரிண்ட் சார்ஜஸ்லாம் ஆகும் இல்லையா, பிரிண்ட் அவுட் சார்ஜஸ் அண்ட் போஸ்டர் சார்ஜஸ் எல்லாம் ஆகும் இல்லையா அங்கே சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால்,
ஒரு 1 மந்த் அல்லது ஒரு 1 1/2 மந்த் கழிச்சு இன்ஸ்டிடியூட் கிட்டேருந்து நார்மலாக ஒரு ரிப்ளை வரும். உங்களோட மெயிலுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டிடியூட் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். அது கிட்டத்தட்ட 300 பெர் பேப்பர் சம்திங் எவ்வளவோ இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேப்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டிடியாக எடுத்து இன்ஸ்டியூட்டோட அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. இது வந்து போஸ்ட்டில் உங்களோட அட்ரஸ்க்கு அனுப்புறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். ஒருவேளை ஆன்லைன் காப்பி மட்டும்தான் தருவாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான கம்யூனிகேஷன் உங்களோட மெயிலே டேரெக்டாக வந்துடும். இப்போ வரைக்கும் இன்ஸ்டிடியூட்டோட ரிப்ளை வந்து யாருக்குமே வரல. ஏன்னா இப்போ தானே ரிசல்ட்டே வந்திருக்கு. ஸோ இனிமேல் தான் எல்லோரும் அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா தான் ரெக்வஸ்ட் எல்லாத்துக்கும் அவங்க ரிப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ரிப்ளைல உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ சார்ஜஸ் கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஒன் டைம் 500 பெர் சப்ஜெக்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு எவ்வளோ சப்ஜெக்ட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணுவீங்க. பட் ஆர்டிஏ அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 rupees பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டியூட் கேட்குற சார்ஜஸ் மட்டும் தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதோட கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஒரு 300 to 400 தான் ஆகும் ஒரு பேப்பருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 100 rupees கிட்டத்தட்ட உங்களுக்கு சேவ் ஆகும் ஆர்டிஏலேருந்து பண்ணும்போது. ஸோ இது ரெண்டில் எதில் பண்ணுறது பெட்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து பண்ணலாம். ரெண்டுமே வந்து சேஃப் தான். ரெண்டுமே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஆன்சர் காப்பீஸ் வந்து உங்கள் மெயிலையோ அல்லது உங்கள் போஸ்ட்லேயோ வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைமோ அதுக்கு முந்தின டைமோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இமெயிலில் சென்ட் பண்ணாங்க. பட் மொத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து போஸ்ட்டில் தான் வீட்டுக்கே வந்துடுற மாதிரி தான் சென்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான் வேறு. இங்கே வந்து ஆர்டிஇ வெப்சைட்லேருந்து பண்ணுறீங்க, அங்கே வந்து இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேருந்து பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேருந்து நீங்கள் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஆன்சர் காப்பி கையில் கிடைக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அல்லது 10 days வந்து சீக்கிரமாக உங்களோட ஆன்சர் காப்பி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்போயுமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஆர்டிஐ கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்லேருந்து பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை வரும். உங்கள் ஆன்சர் காப்பி உங்களோட கையில் கிடைக்கும். ஸோ அதை தவிர வேறு எந்த டிஃப்ரென்சஸும் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எதில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் காப்பீஸ் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் எக்ஸாம் ஒரு வேளை இந்த தடவை கிளியர் பண்ணியிருந்தாலும் ஓகே, கிளியர் பண்ணலைனாலும் ஓகே. நீங்கள் இந்த ஆன்சர் காப்பி வாங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த குரூப்புக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அவங்க கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஒருவேளை இந்த டைம் நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் எப்படி நீங்கள் எழுதியிருக்கீங்க இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களோட காப்பீஸை வாங்கி பார்த்துக்க முடியும். ஸோ ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் எக்ஸாம் டைமில் நமக்கு ஞாபகம் இருந்திருக்காது. நம்ம பேப்பர் திரும்ப வாங்கி பார்க்கும்போது சஜஷன் ஆன்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியவும் வரும். ஸோ அதே மாதிரி மெயினாக தியரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்டிஐ காப்பீஸ் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி பாருங்கள். 2 போர்ட்டல்ஸில், அதாவது ஆர்டிஐயில் பண்ணாலும் ஓகே, ஐசிஎம்ஐ வெப்சைட்டில் பண்ணாலும் ஓகே. அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் டோட்டலாக. பட் ஆன்சர் காப்பி நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தெரியாது. ஆர்டிஐயில் போனோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த ஃபார்மேட்டில் நம்ம மென்ஷன் பண்ணி அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். இப்போவும் இந்த June 25 எக்ஸாம்ஸ்க்காகவும் திரும்பவும் ஒரு வீடியோவும் இப்போ அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த மாதிரி ஆன்சர் காப்பீஸ் அப்ளை பண்ண யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸில் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் நம்ம ஃபியூச்சரில் கவர் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.